நேர்களை அண்மை செய்தி. திருச்சியில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் வளாக கதவை மூடி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபாகரன். தற்பொழுது அங்கு என்ன நிலவரம், விவரங்களை சொல்லுங்கள். ராஜேஸ்வரி, விவசாயிகள் வங்கியில் வாங்கிய கடன்களுக்கு 100 நாள் சம்பளம், முதியோர் சம்பளம், பென்ஷனை அரசு கொடுக்கும் பணத்தை கடனுக்காக பிடிக்கக்கூடாது, அவர் பிடிக்கக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்த பிறகும் ஏற்றுக்கொள்ளும் அந்த வங்கி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட இந்த பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தினர் திருச்சி மாநகராட்சி அலுவலகம் எதிரே உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி திருச்சி மண்டல அந்த தலைமை அலுவலகத்தை, அந்த ஐஓசி பேங்கோட தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அந்த வங்கியின் வளாக கதவை பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த போராட்டத்தில் அந்த வங்கியின் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் முழக்கங்களையும் எழுப்பினர். அந்த வளாகத்தில் உள்ள 2 கதவுகளை மூடியதால் அங்கு அமைந்துள்ள மற்ற நிறுவனங்களுக்கு செல்லும் ஊழியர்கள் அங்கு செல்ல முடியாமல் அவதி அடைந்தனர். இதனால் அந்த ஊழியர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இடையே வாக்குவாதமானது ஏற்பட்டது. தொடர்ந்து இந்த தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. போலீசார் அவர்கள் இருவருமே சமாதானம் செய்து வளாகத்தின் ஒரு கதவை திறந்துவிட்டனர். தொடர்ந்து அரை நிறுவனத்துடன் விவசாயிகள் வங்கியின் முன் அமர்ந்து இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தால் அப்பகுதிகளில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். நேர்களை திருச்சியில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் வளாக கதவை மூடி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் பிரபாகரன் வழங்கிட பார்த்தோம். வங்கி விவசாயிகளுக்கு 2 லட்சம் வரலையும் கடன் கொடுங்க, அந்த கடனுக்கு ஜாமீன்தார் கேட்கக்கூடாது, மார்ஜினல் மணி கேட்கக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டாலும் ஒரு வங்கியும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதே போல ரிசர்வ் வங்கி சொல்லியிருக்கு, இந்த 100 நாள் பணத்தை எந்த கடனுக்கும் பிடிக்கக்கூடாது, மோடியினுடைய இந்த தராறுல விவசாயிக்கு பென்ஷன் மாசம் 500 ரூபா அந்த பணத்தையும் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. சொன்னாலும் கேட்காம இந்த பச்சை பெருமாள் பட்டின்னு ஒரு ஐஓபி இருக்கு, 1 வருஷமா பிடிக்கிறான் பணத்தை. நாங்கள் பல முறை போய் அவர்கிட்ட சொன்னா இங்கே போய் சொல்லுங்கிறாங்க. இங்கே சொல்லி அவரை பார்த்தா நான் எந்த அதிகாரி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். எந்த அதிகாரி சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்று கூறிய பிறகு ரீஜன் ஆபீஸில் போராடுவது எங்களுடைய கடமை. எங்களுக்கு நியாயம் வேண்டும் என்பதற்காக போராட வந்திருக்கோம். பல முறை தனி ஆளா சொல்லி பார்த்துட்டோம், நடக்கல. இன்னைக்கு அந்த கேட் இதுதான் மெயின் கேட். இந்த கேட்ல எல்லாரும் போறது உண்மைதான். ஆனா கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் பூட்டிருந்தோம், அதுக்கப்புறம் திறந்துட்டோம்.